பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளினுடைய பரிசு, டுடேஸ் கிஃப்ட், ஏசாயா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுகிறது, கோரேசை குறித்து, அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும், தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானது எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். இங்கே ஆண்டவர் கோரேசை குறித்து சொல்லுகிற ஒரு வார்த்தை. யார் இந்த கோரேஸ்? அவர் ராஜாவாக இருந்தாலும் அவர் தேவனுக்கு புறம்பான ஒரு புறஜாதியாய் காணப்பட்டார். ஆனாலும் அவரை குறித்து தேவன் கொடுக்கிற ஒரு சாட்சி. கோரேசை தேவன் தன்னுடைய மேய்ப்பனாய் இங்கே அடையாளப்படுத்துகிறார். இதே 45ஆம் அதிகாரம் ஏசாயா தீர்க்க தரிசனத்தின் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக. அப்படியானால் கோரேஸ் மேய்ப்பனாய் இருக்கும்படி தேவனே அவரை அபிஷேகம் செய்திருக்கிறார். நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், தேவன் நம்மை மேய்ப்பனாய் வைத்திருக்கிறார். அவர் நம்மை அபிஷேகம் செய்திருக்கிறார். நாம் அபிஷேகிக்கப்பட்ட மேய்ப்பனாய் இருந்தால் நாம் எப்படி செய்வோம்? கோரேசை குறித்து அவர் சொல்லும்போது, எனக்கு பிரியமானதை எல்லாம் அவன் நிறைவேற்றுவான் என்று. அப்படி நாம் தேவனுக்கு பிரியமானவைகளை செய்கிறவர்களாய் இருந்தால் கோரேசின் அபிஷேகத்தை பெற்றவர்களாய் இருக்கிறோம் என்று அர்த்தம். அந்த அபிஷேகத்துக்கு முன்பாக ஜாதிகள் கீழ்ப்படியும், ராஜாக்களின் இடைகட்டுகள் அவிழ்க்கும். அந்த அபிஷேகத்துக்கு முன்பாக எந்த வாசல்களும் பூட்டப்படாதிருக்க, கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை சுவையாக்குவேன். தேவன் கொடுத்திருக்கிற அபிஷேகத்துக்கு முன்பாக எந்த வாசல்களும் பூட்டப்படாதிருக்கும். எந்த ராஜாக்களும் எந்த ஜாதிகளும் நமக்கு முன்பாக மேன்மை பாராட்ட முடியாது. காரணம், நம்மோடு இருக்கிறவர், நம்மை அபிஷேகித்திருக்கிறவர். அவர் அபிஷேகித்திருக்கிற அபிஷேகத்தினுடைய வல்லமை அது பெரியது. அந்த அபிஷேகத்தை நாம் பிடித்து கொள்ளுகிறவர்களாய் நாம் நிற்க வேண்டும். அந்த அபிஷேகத்தோடு கோரேஸ் சொல்லுகிற ஒரு காரியம், எருசலேமை நோக்கி கட்டப்படு என்றும், தேவாலயத்தை நோக்கி அஸ்திபாரப்படு என்றும். அப்படியானால் கோரேசுக்கு முன்பாக கட்டப்படாதிருந்த எருசலேம், அஸ்திவாரப்படாமல் இருந்த தேவாலயம், கோரேசனுடைய அபிஷேகம் அதை கட்ட அஸ்திபாரப்பட செய்ய முடியுமானால், நமக்கு முன்பாக கட்டப்படாது இருக்கிற எத்தனை காரியங்களானாலும் சரி, அஸ்திபாரப்படாத எத்தனை காரியங்களானாலும் சரி, தேவன் அதை நமக்கு முன்பாக அஸ்திபாரப்படவும் கட்டப்படவும் நாம் சொல்ல வேண்டும். அந்த அபிஷேகத்தினோடு நாம் அவைகளை நம்முடைய வாயினால உச்சரிக்கும் போது, விசுவாசத்தினோடு அறிக்கையிடும்போது, அவைகளை கட்டவும் அஸ்திபாரப்படுத்தவும் தேவனுடைய அபிஷேகம் அங்கே கிரியை செய்யும். நாம் செய்ய வேண்டியது, அவருக்கு பிரியமானதை நாம் செய்ய வேண்டும். அவருக்கு பிரியமானவைகளை நாம் செய்யும்போது அந்த மெய்ப்பனுக்குரிய அபிஷேகம் நமக்குள்ளே கிரியை செய்யும். அவருடைய அபிஷேகம் நம்மை வழி நடத்தும். தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு விசுவாசத்தோட அறிக்கையிடுங்கள். நமக்கு முன்பாக இருக்கிறவைகள் கட்டப்படும். அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி, நமக்கு முன்பாக இருக்கிறவைகள் அஸ்திபாரப்படும். அது எவைகளாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய அபிஷேகம் அவைகளை அஸ்திபாரப்படுத்தும், அவைகளை கட்டி முடிக்கும். தேவன் இந்த வார்த்தைகளின்படி நம்மை ஆசீர்வதித்து, கட்டப்படாதவைகளை கட்டி, அஸ்திபாரப்படாதவைகளை அஸ்திபாரப்படுத்தி, இன்னும் அதிகமாய்
அந்த அபிஷேகத்திலே மெய்ப்பனாய் தேவன் நம்மை நிறுத்தும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.